ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2ஓட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம nth டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட ப்ராப்ளம்ஸும் இன்றைக்கி அதுக்கு அடுத்த டாபிக் அதே nth டெரிவேட்டிவ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கானதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் 2x + 1 டிவைடட் பை 2x - 1 இன்ட்டு 2x + 2. இப்போது நமக்கு இதில் ஒரு ஃபார்ம் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ 1/2x + 3ன்னு இருந்துச்சுன்னா 1/ax + b ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் இங்கே நமக்கு 2 ஃபார்ம் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படித்தது, இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ எப்படி எழுதுவோம், இங்கே 2 டேர்ம் இருக்குது. a டிவைடட் பை 2x - 1, அதே மாதிரி b டிவைடட் பை 2x + 2ன்னு போடுவோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, a இன்ட்டு 2x + 3 ப்ளஸ் b இன்ட்டு 2x - 1, கீழே இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ இதை இந்த சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 2x + 1 = a இன்ட்டு 2x + 3 ப்ளஸ் b இன்ட்டு 2x - 1 இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏதோ ஒரு டேர்மை 0 பண்ணிவிட்டு இன்னொரு டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் 2x - 1ன்னு இருக்குது. இப்போ நான் எக்ஸுக்கு 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வைங்களேன், இந்த 2 கேன்சல் ஆகி 1 - 1 0ன்னு வந்துடும். பி டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸுக்கு இப்போ 1/2 போடுறேன். நீங்கள் எடுத்தோடனே ஏ 0 பண்ணுறதுனால பண்ணலாம், அது உங்கள் விஷ் தான். ஓகேவா, இப்போ நான் எக்ஸுக்கு 1/2 போடுறேன். 1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், இங்கே 2 × 1/2 அகெயின் 1 ஆகும். 1 + 1 2 = a இன்ட்டு இங்கேயும் 2 × 1/2 என்ன ஆகும், 1/2 போட்டால் 2 கேன்சல் ஆகி 1 இருக்கும். 1 + 3 4 ஆகிடும். இங்கே பிக்கு பக்கத்தில் 0 ஆயிரும் இந்த டேர்ம். அப்போ 2 = 4aன்னு இருக்கும். ஏயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு பி டேர்ம் 0 பண்ணிட்டேன்னா, அடுத்தது ஏ டேர்ம் 0 பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஏ 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ 2 × -3/2ன்னு போடுறேன்னு வைங்க எக்ஸுக்கு. 2 கேன்சல் ஆகி எனக்கு -3 கிடச்சிருமா. ஏன்னா நமக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ இருந்தால் தான் 0 பண்ண முடியும். இங்கே +3 இருக்குதுன்னா எனக்கு ஆன்சர் -3 வரணும். அப்போ 2 பக்கத்தில் எதை மல்டிப்ளை பண்ணால் -3 வரும், -3/2 போட்டால் 2 கேன்சல் ஆகி எனக்கு -3 வரும். அதனால நான் -3/2ன்னு போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா எனக்கு கடைசியாக என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, b = 1/2ன்னு கிடைக்குது. ஓகேவா, எக்ஸ் இருக்கிற இடத்துல -3/2 போடும்போது பிக்கும் எனக்கு 1/2 தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஏக்கும் 1/2, பிக்கும் 1/2. அதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த மெயின் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஏ இருக்கிற இடத்துல 1/2, பி இருக்கிற இடத்துல 1/2 போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது நம்மளோட ஃபார்மேட்டில் இருக்குதா, y = 1/ax + bன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. இங்கே 1ன்னா 1 தான் இருக்கணும்னு இல்லை, 2 3ன்னு எது வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, இப்போ இதோட nth டெரிவேட்டிவ் என்ன, நம்ம எஸ்டர்டே பார்த்தோம் இல்லையா, -1 n ஃபேக்டோரியல் a⁴n டிவைடட் பை ax + b n + 1. இங்கே இப்போ நமக்கு -1 அப்படியே தான் வரும், n ஃபேக்டோரியலும் அப்படியே தான் வரும். a⁴n இங்கே a இருக்கிற இடத்துல நமக்கு ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது, ax + bன்ற இடத்துல a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2⁴nன்னு போட்டுக்கணும். இன்ட்டு இங்கே ஒரு 1/2 இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, டிவைடட் பை ax + b இருக்கிற இடத்துல நமக்கு ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது, 2x - 1 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கிறோம். இந்த பவரில் n + 1 நம்மளோட ஃபார்முலாவில் வர்ற n + 1. நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா, நமக்கு பி டேர்ம், அதுக்கும் நம்ம அதே மாதிரி எழுதணும். ப்ளஸ் -1 n ஃபேக்டோரியல், அடுத்தது இங்கேயும் ஏக்கு என்னதான் இருக்குது,
2 தான் இருக்குது. 2 பவர் n டிவைடட் பை இங்கே 2x + 3 பவர் n + 1 வரும். அதே மாதிரி இந்த 1/2 நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள் 1/2 நம்ம 2 இன்வர்ஸ்னு எழுதலாம் இல்லையா, 2 பவர் -1ன்னு எழுதலாம்ல. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 பவர் n இருக்குது. இதை நான் வந்து 2 பவர் -1ன்னு எழுதுறேன் அப்படின்னா 2 பவர் n × 2 பவர் -1 நான் 2 பவர் n - 1ன்னு எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் அப்படி எழுதிக்க போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், 2 பவர் n - 1ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் மாற்றுறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ இங்கே இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே -1 ஹோல் பவர் n n ஃபேக்டோரியல் 2 பவர் n - 1 காமனாக இருக்கா ரெண்டுலேயுமே. ஸோ நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 1/2x - 1 பவர் n + 1 ப்ளஸ் 1/2x + 3 பவர் n + 1. ஓகேவா? இதுதான் இதோட நம்மளோட nth டேர்ம் ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாடலில் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளமோட ஆன்சரும் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் இல்லையா, அப்போ நானே எழுதி அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஆன்சர் வருதா, நான் கொடுத்த ஆன்சருக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். If y = 1/x² + a² then yn is n. இப்போ நமக்கு nth டெரிவேட்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹியர் r = √(x² + a²) theta = tan inverse of b/a. ஓகே, இது நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க கொஸ்டினில். ஓகேவா? நம்ம nth டெரிவேட்டிவோட எதையும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மும் பார்க்கறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நம்ம நேற்று எக்ஸ்பான்ஷனில் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா எக்ஸ்பான்ஷனில் வந்து ஒரு இடத்துல போட்டிருப்போம்ல r e⁻i⁻ சொல்லிட்டு, அதே ஃபார்மேட்டு தான். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த x² + a² நான் x + ia × x - iன்னு பிரித்து எழுதிக்கலாமா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது a² சாரி a² - b²ன்னு இருந்தால் நம்ம என்னென்னு எழுதுவோம், a + b × a - bன்னு எழுதுவோம். இங்கே b பக்கத்தில் நம்ம ஒரு i போட்டு இதை ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன் அப்படின்னா i போட்டு i² வேல்யூ என்னது, -1. அப்போ a - b ² சாரி a² - b²ன்னு கிடச்சிரும்ல. ஓகே, இப்போது நார்மலாக நம்ம a² + b²ன்னு எழுதினோன்னா அதோட வேல்யூ a² + b² தான். இப்போ இதே a² + i² b²ன்னு எழுதுனா இதோட வேல்யூ என்னவா வரும், நமக்கு a² - b²ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ நான் அந்த ஃபார்மேட்டு தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இதை நான் என்னென்னு எழுதிக்க போகிறேன், இப்போது x² + i² a²ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது x + ia × x - iன்னு இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேர்ம் தான் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே i இருக்குது, i² - 1 ஆயிரும். ஸோ வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், a² + b²ன்னு வர இடத்துல a² - b²ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் இந்த வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். x × x என்ன வரும், x² x × -ia -ixa நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ixa. அடுத்தது என்ன வரும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் × மைனஸ் i² a² வரும். இதை நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், x² + a² கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ x² + a² நான் என்ன எடுத்துக்கிறேன், x + ia × x - iன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி இதை நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுதிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் a/x + ia b/x - iன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கேயும் பண்ணுறோம். பண்ணினதுக்கப்புறமா இங்கே ஒரே ஸ்டெப் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் டேர்மை வந்து 0 பண்ணுவோம். இங்கே வந்து 0 பண்ணலை, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏவை வந்து உள்ளே கொண்டு போகிறோம், அதே மாதிரி இந்த பியை உள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போனால் என்ன வரும், ax - aia bx + biaன்னு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து எக்ஸ் டேர்மை தனியாக எடுத்துக்கிறோம், ஐஏ டேர்ம் தனியாக எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா a + b × x + b - a × iன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள்,
இப்போ இங்கே வெறும் 1 இருக்குது அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னவா இருக்குதுன்னு அர்த்தம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். 0x + 1னாலும் வெறும் 1ன்னு எழுதினாலும் நமக்கு சேம் மீனிங் தானே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியண்ட்டை வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுறேன். எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை இது கூடயும் இந்த கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியண்ட்டை இது கூடயும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னது 0. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, a + b × x = 0xன்னு இருக்கும். அப்போ a + b = 0. ஏயோட வேல்யூ என்ன, -b. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இப்போ b - ia வேல்யூவை நம்ம எதுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம், b - a × iaவை 1 கூட நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இதோட கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏக்கு வந்து நான் -bன்னு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயும் ஏக்கு பதிலாக நான் -b போட்டேன்னா என்ன ஆகும், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி எனக்கு b + bன்னு கிடைக்கும். அப்போ ia × 2b = 1, 2b = ia இந்த பக்கம் வந்தால் 1/ia, bயோட வேல்யூ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், 1/2iaன்னு கிடைக்கும். ஓகே, bயோட வேல்யூ 1/2iaன்னு கிடைக்குது. இங்கே நம்ம ஏயோட வேல்யூ என்னன்னு போட்டிருக்கோம், -b. அப்போ ஏக்கு -bயோட வேல்யூ போட்டுடலாமா, பிக்கு 1/2iaனா ஏக்கு -1/2ia. ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1/2ia ரெண்டுலேயும் காமனாக இருக்கா, அதை நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏக்கும் பிக்குமே நமக்கு ஒரே வேல்யூ தான் கிடச்சிது, சைன் மட்டும் தானே மாறி கிடச்சிது. ஸோ நான் அந்த 1/2iaவை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபஸ்ட் எழுதிட்டு இந்த டேர்ம் செகண்ட் எழுதிக்க போகிறேன். ஏன்னா இந்த டேர்ம் மைனஸில் இருக்கு இல்லையா, அதுக்காக. ஓகே, இதை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், இதை செகண்ட் எழுதிக்கிறோம். ஓகே, 1/2ia வெளியே எடுத்துகிட்டு மைனஸ் டேர்மை நான் செகண்டும் ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டும் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, y = 1/ax + bன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. அடுத்தது இப்போ இந்த nth டெரிவேட்டிவோட ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பெல்லாம் நமக்கு தெரியும். 1/2ia ரெண்டுலேயும் காமனாக நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ax + b இருக்கிற இடத்துல x - ia இருக்குது. இங்கே a⁴n டேர்ம் வராது, ஏன்னா a⁴nங்கிறதுக்கு ஏயோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன, 1/x + ia. எக்ஸ் கிட்ட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1. ஸோ ஏ இருக்கிற இடத்துல நமக்கு 1 இருக்கிறதுனால 1/n வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. 1/nனாலும் 1 தானே நமக்கு மீனிங். ஸோ வந்துட்டு ரெண்டுலேயுமே a⁴n மட்டும் வராது, பேலன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த -1/n n⁴ 1/2ia ரெண்டுலேயுமே காமனாக இருக்குதா, ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் உள்ள பேலன்ஸ் என்ன இருக்கும், 1/x - ia⁴n + 1 - 1/x + ia⁴n + 1. இங்கே -ia இங்கே +ia. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்க போகிறோம் இப்போ அப்படின்னா நமக்கு இப்போ ax + bன்னு இருக்கும்போது தான் நமக்கு ஃபார்முலா வந்துட்டு இருக்குது nth டெரிவேட்டிவ்க்கு. பவரில் n + 1 இருக்கும்போது நமக்கு கிடையாது. ஸோ இதை என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த டிவிஷனில் இருக்கு இல்லையா, இதை மேலே கொண்டு வர்றோம். மேலே கொண்டு வந்தால் என்ன பண்ணுவோம், பவருக்கு மைனஸ் போடுவோம். ஓகேவா? இப்போது 1/xன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், x இன்வெர்ஸ்னு எழுதுவோம். 1/2² இருந்துச்சுன்னா 2⁻- 2ன்னு எழுதுவோம்ல, அதே கான்செப்ட் தான். இங்கே என்ன பண்ணுறோம், இந்த x - ia⁴n + 1 மேலே கொண்டு வரும்போது முன்னாடி ஒரு மைனஸ் போடுறோம், அதே மாதிரி இதுக்கும் ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த x + ia இருக்கு இல்லையா, இதை வந்து re⁻iθன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி x - iன்னு இருக்கிறதுனால re⁻−iθன்னு எடுத்துக்கிறோம். ஆரோட வேல்யூ √(x² + a², தீட்டாவோட வேல்யூ tan 1/a/x. அது ஆல்ரெடி பார்த்ததே தான். b/a தானே இருக்குன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்துட்டு ஜென்ரல் ஃபார்மேட்டு b/a. நம்மளோட கொஷின் ஏவையும் எக்ஸையும் வச்சு தான் இருக்குது. ஓகேவா? அதனால தான் நான் என்னென்ன எழுதியிருக்கிறேன், இங்கே ax² + a²னும் a/xன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டேர்ம் நமக்கு காமனாக இருக்கிறத அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போ x - iaக்கு நான் என்ன எழுதிக்க போகிறேன், re⁻iθ எழுதிக்கிட்டேன். ஹோல் பவரில் இருக்கிற அந்த -n + 1 அப்படியே தான் வரும். அதே மாதிரி இங்கே x + iaக்கு re⁻, இது நான் மாற்றி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த மைனஸ் முன்னாடி வரும். ஓகே, ஆர் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா ஃபஸ்ட்டு டேர்முக்கு வரும், ப்ளஸ் தீட்டா செகண்ட் டேர்முக்கு வரும். ஆன்சர் உங்களுக்கு இதனால எதுவும் பாதர் ஆகாது, மாறாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆர் பவர் மைனஸ் என் ப்ளஸ் ஒன் ரெண்டுலேயும் காமனாக இருக்கா? இப்போது இந்த ஹோல் பவர் மைனஸ் என் ப்ளஸ் ஒன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஆருக்கும் நமக்கு வரும், இந்த ஆருக்கும் நமக்கு வரும். ஸோ ஆர் பவர் ஹோல் மைனஸ் என் ப்ளஸ் ஒன்னையும் நம்ம காமனாக வெளியே எடுத்துறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இ பவர் ஐ இன்ட்டு n + 1 தீட்டா. அதே மாதிரி இங்கே இ பவர் இது ஆர் வெளியே போயிடும் இல்லையா, ஆர் வெளியே போயிடும். ஸோ இ பவர் ஐ தீட்டா, இப்போ இ பவர் ஐ தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இ பவர் ஐ 2 தீட்டான்னு எழுதுவோம்ல. அதே மாதிரி இப்போ இங்கே பவரில் நமக்கு மைனஸ் என் ப்ளஸ் ஒன் இருக்குது, அதை நம்ம வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து எழுதியிருக்கிறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, வேறு எதுவுமே பண்ணல. உங்களுக்கு இந்த என் ப்ளஸ் ஒன்னுன்னு போடும்போது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் நார்மலாக போட்டு பாருங்கள். நார்மலாக இ பவர் ஐ தீட்டா ஹோல் பவர் என்னன்னு இருந்தால் என்ன எழுதுவோம், இ பவர் ஐ என் தீட்டான்னு எழுதுவோம். அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இதையும் எழுதியிருக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டாங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், 2i சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதனால நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கு 2i sin n + 1 தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இங்கே சைன் தீட்டாங்கிறது நம்மளோட ஃபார்முலா. பட் தீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, n + 1 தீட்டான்னு இருக்கிறதுனால n + 1 தீட்டான்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2ஐயும் இங்கே காமனாக இருக்கிற ஒரு 2ஐயும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறமா பேலன்ஸ் என்ன இருக்குது, -1 பவர் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை a இன்ட்டு இங்கே பவரில் மைனஸ் இருக்குல்ல, ஸோ இந்த டேர்மை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஆர் பவர் n + 1 இன்ட்டு சைன் n + 1 தீட்டா. இது இப்படியும் எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த தீட்டாக்கு நமக்கு கொஸ்டினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் a/x கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ தீட்டாக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் a/xம் போடலாம். உங்களுக்கு வந்து கொஸ்டினில் எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கங்கிறது பொறுத்து. உங்களுக்கு தீட்டா மட்டும் ஆப்ஷனில் கொடுத்துருந்தா நீங்கள் இதோடு நிறுத்திக்கலாம். இல்லைனா இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் a/x சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, sin 2x sin 4x sin 6x. இவ்வளோ நேரம் இருந்ததெல்லாமே நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு டேர்மை ப்ளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு எழுதிட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 3 டேர்மை ப்ராடக்டில் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மேஷனில் வர்றது தான். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நமக்கு வந்து 2, இப்போது இதை வந்து sin ஏன்னு எடுக்கலாம், இதை sin பின்னு எடுக்கலாம் இல்லையா, sin 2x sin 4x. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 sin a sin bயை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, cos a minus b minus cos a plus bன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நான் ஃப்ரண்ட்லேயே வந்து பின் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைல் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நேற்று கொடுத்த கிளாஸ் ஃபைலில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு 5 பேஜஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும். நார்மலாக டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, அது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் பெட்டராக இருக்குங்கிறதுக்காக தான் அது உங்களுக்கு நான் முன்னாடியே ஃபார்முலா ஷீட் மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா தான் நம்ம கிளாஸ் நோட்ஸே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ 2 sin a sin bக்கு cos a minus b cos a plus bன்றது நமக்கு தெரியும். இங்கே வந்துட்டு நமக்கு வெறும் sin a sin b தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு 2 வந்துட்டு நமக்கு இங்கே இல்லை இல்லையா, அதனால் என்ன பண்ணலான்னா இது இந்த பக்கம் கொண்டு வந்து 1/2ன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ sin a sin b = 1/2 இன்ட்டு cos a minus b minus cos a plus b. இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா, y = 1/2 ஃபஸ்ட்டு cos a minus b. நம்மளோட கொஸ்டினில் இப்போ நமக்கு a என்னது 2x, b 4x. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். cos a minus b 2x minus 4x என்ன வரும், -2x வரும். மைனஸ் cos a plus b 2 + 4 6x போட்டாச்சு. இந்த sin 6x அப்படியே எழுதிக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், cos of minus theta cos thetaன்னு தெரியும். ஸோ cos of -2x நான் என்னென்ன எழுதிக்க போகிறேன், cos 2xன்னு எழுதிக்க போகிறேன். அந்த cos 6x அப்படியே எழுதிக்க போகிறேன், sin 6x அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
இந்த sin 6x இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு டேர்ம்குள்ளேயும் உள்ளே கொண்டு போகிறோம் ப்ராக்கெட்குள்ளே. அப்போ என்ன கிடைக்கும்? sin 6x cos 2x மைனஸ் sin 6x cos 6x. ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்குது? sin a cos b, sin a cos b. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இந்த 2 sin a cos b ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது sin a cos bன்னு வர்றதுனால 2 sin a cos b ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 2 sin a cos bக்கு நமக்கு என்ன வரும்? sin a plus b plus sin a minus b கிடைக்கும். இங்கே நமக்கு 2 கிடையாது, sin a cos b மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? நான் சொல்கிறது பர்டிகுலராக ஒரு டேர்முக்கு மட்டும், நீங்கள் மொத்த டேர்மையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு sin a cos b, அந்த மாதிரி இங்கேயும் sin a cos b, இந்த ரெண்டுக்கும் செப்பரேட்டாக தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ 2 sin a cos b, இங்கே 2 வந்துட்டு நமக்கு கிடையாது, அதனால் அது அப்ளை மாதிரி இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா இப்போ ஃபார்முலா எப்படி வரும்? 1/2 இன்ட்டு sin a plus b plus sin a minus b. இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு 1/2 இருக்குது, இங்கே ஒரு 1/2 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும்? 1/4 கிடச்சிரும். இப்போ இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். sin a plus b, sin a plus b, 6x plus 2x நமக்கு என்னது? 8x. அடுத்தது sin a minus b, 6 minus 2 4x நான் போட்டாச்சு. அடுத்தது இந்த மைனஸை போட்டுக்கிறோம். ஓகேவா? இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டாச்சு. ஏன்னா இதுவுமே sin a cos b ஃபார்முலா தானே. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே போட்டுற போகிறோம். இங்கே sin a plus bக்கு என்ன வரும்? 6x plus 6x 12x வரும். அடுத்தது a minus bக்கு 6 minus 6 0ன்னு வந்துடும். sin 0 0 ஆகிடுமா? ஸோ இந்த டேர்ம் கேன்சல் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் மட்டும் இப்போ நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? sin ax plus b ஃபார்மேட்டில் கிடச்சிருக்குதா? axனால் இப்போ sin 8x plus 0ன்னு வச்சுக்கலாம்ல, இதை axனும் இதை bனும் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ நமக்கு sin ax plus bங்கிற ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்? அதோட nth டெரிவேட்டிவ் எழுதுகிறோம். a power n sin of ax plus b plus n pi/2. இங்கே இந்த 1/4 காமனாக இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டேர்மில் ஏங்கிறது என்னது? 8. அப்போ 8 power n sin 8x plus b இருக்கிற இடத்துல 0 plus n pi/2. அடுத்தது plus sin 4xக்கு இந்த ஃபார்மேட் எழுதணும் இல்லையா? இப்போ 4 power n sin 4x plus n pi/2 மைனஸ் இங்கே a வேல்யூ என்னது? 12. 12 power n sin 12x plus pi/2. இதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு இன்னொரு கொஷின் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன். y = tan inverse x. நீங்கள் மட்டும் இன்வெர்ஸில் போடாமல் எங்களுக்கு கொடுக்குறீங்களேன்னு சொல்லாதீங்க. tan இன்வெர்ஸ்க்கு நமக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன கிடச்சிரும்? 1/1 plus x². இதை வச்சு நீங்கள் போடலாம் இப்போ. ஓகேவா? போன ப்ராப்ளம் என்னது? போன ப்ராப்ளம் நமக்கு வந்து 1/x² plus a² நினைக்கிறேன். உங்களுக்கு இதை விட சிம்பிள் தான். 1 plus x² தான் இருக்குது. ஓகேவா? a இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன தான் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ அதே ஃபார்மேட்டில் அப்படியே போடலாம். நீங்கள் a இருக்கிற இடத்துல எல்லாம் 1 மாற்றி போட்டிங்கன்னா போதும். ஓகே, ஹோம்ஒர்க் போடுங்க. ஆன்சர் நான் எழுதி உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் nth டெரிவேட்டிவ் ஆஃப் sin cube of 2x. ஓகேவா? ஸோ நம்மளோட y என்னது? sin cube 2x. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sin 3a = 3 sin a minus 4 sin cube a. தலை சுற்றுது மேம், எத்தனை சைன் காஸ் ஃபார்முலா, இதே படிக்க முடியாமல் தானே நம்மளே இருக்கோம் அப்படின்னு கேட்காதீங்க, படித்து தான் ஆகணும். ஒரு 10 ஃபார்முலா தான் இருக்கும் ட்ரிக்னாமெட்ரிக். நீங்கள் இந்த மாதிரி sin a cos b cos a sin b இப்படியெல்லாம் வர்றது. ஸோ அது படிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் போடும்போது நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ sin 3a = 3 sin a minus 4 sin cube aங்கிறது நம்மளோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வந்துட்டு sin cube தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேர்ம் தான் இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த சைடில் எடுத்துகிட்டு போகிறேன், லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ என்ன வரும்? sin 3a minus sin 3a sin 3a minus 3 sin a = minus 4 sin cube aன்னு இருக்கும். ஓகேவா? இந்த 4 sin cube a மட்டும் நான் இந்த சைடில் வச்சுக்கிட்டு இதை ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அண்ட் தென் நமக்கு என்னது? வெறும் sin cube தான் இருக்குது. ஸோ இந்த 4 வச்சு இந்த ரெண்டு இந்த சைடில் இருக்க அந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது?
3 sin A divided by 4 minus 3 sin A divided by 4 equal to minus sin cube A. இப்போ மொத்தமாக ஒரு மைனஸால் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம் இந்த டேர்ம்ஸை. ஓகேவா? மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது நமக்கு ப்ளஸ் ஆயிரும், சைன் கியூப் ஏன்னு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த மைனஸ் 3 sin A by 4ங்கிறது ப்ளஸ் ஆயிரும். அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இது வந்துட்டு மைனஸ் ஆயிரும், ஸோ அதை செகண்ட் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த தான் நம்ம வந்துட்டு இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நமக்கு சைன் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? சைன் 2x இருக்குது. ஸோ இந்த இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறோம். 3/4 சைன் ஏ இருக்கிற இடத்துல சைன் 2x மைனஸ் 1/4 சைன் 3a இருக்கிற இடத்துல சைன் 3 into 2x சைன் 6x கிடைக்கும். ஓகேவா? அதை நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? sin ax plus b ஃபார்மேட்டில் இருக்குதா? சேம் அகெயின் 2x plus 0 ax plus bங்கிற ஃபார்மேட்டில் a வேல்யூ இருக்குது, bக்கு வந்து 0. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா? அப்போ y equal to sin of ax plus bக்கு என்ன ஃபார்முலா? a power n sin of ax plus b plus n pi by 2. இந்த முன்னாடி இருக்கிற 3/4 அப்படியே தான் வரும். a இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ 2 power n sin 2x plus n pi by 2 minus 1/4 into a இருக்கிற இடத்துல 6 இருக்குது. 6 power n sin 6x plus n pi by 2. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதோடையே நீங்கள் நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ண வேண்டுங்கிறது கிடையாது. பண்ணணும் அப்படின்னா இந்த 1/4 வந்து காமனாக எடுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/4, இங்கேருந்து 1/4. பட் அது நெசசரி கிடையாது. இதோடையே நிறுத்துறதுனால நிறுத்திக்கலாம். இதுதான் இதோட nth டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், log of 2x plus 3 4x plus 7. நமக்கு என்ன தெரியும்? லாகில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அடிஷனில் எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி டிவிஷனில் இருந்ததுன்னா சென்டரில் மைனஸ் போட்டு லாகை பிரித்து எழுதலாம். இது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ஃபார்மேட் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ log of 2x plus 3 ப்ளஸ் log of 4x plus 7 எழுதிக்க போகிறேன். log ax plus bக்கு நம்மளே நேற்று nth டெரிவேட்டிவ் பார்த்தோம். minus 1 power n minus 1 n minus 1 factorial a power n divided by ax plus b power n. அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். minus 1 power n minus 1 அப்படியே தான் வரும். n minus 1 factorial அப்படியே தான் வரும். a இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ 2 power n divided by 2x plus 3 whole power n. இந்த ப்ராப்ளமில் இந்த டேர்மில் minus 1 whole power n minus 1 n minus 1 factorial அப்படியே தான் வரும். இங்கே a இருக்கிற இடத்துல 4 இருக்குது. ஸோ 4 power n divided by 4x plus 7 whole power n அப்படியே தான் வரும். இதை நீங்கள் இன்னும் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த minus 1 whole power n minus 1 n minus 1 factorial ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. இதை மட்டும் வெளியே எடுத்துட்டு நீங்கள் எழுதுறதுனா எழுதலாம் இன்னும் ஷார்ட் பண்ணும்போது. பட் அது நெசசரி கிடையாது. நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எடுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம்ல இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போடணுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரியும் கேட்பாங்க, பெருசாக மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் nth டெரிவேட்டிவ் என்னங்கிறது தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் எழுதுன மாதிரி தானே. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு ஈஸியாகவும் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம தான் டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. e power ax cos x sin x. இதுக்கு நான் வந்துட்டு ஐடியா கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன தெரியும்? sin 2aன்னு இருந்ததுன்னா 2 sin a cos aன்னு எழுத முடியுமா? அதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்துட்டு 2 கிடையாது. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போது e power ax cos x sin x நான் உங்களுக்கு என்னென்னு எழுதிடுறேன். 1/2 e power ax. இந்த 2 sin x cos xக்கு நான் 2 இந்த சைடு கொண்டு வரல. ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கே 1/2 e power ax 2 cos x sin xன்னு இருக்குது. 2 cos x sin xை நம்ம இப்போது sin 2xன்னு எழுதிக்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? e power ax sin ax plus b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் அழகாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னையோட நமக்கு இந்த nth டெரிவேட்டிவும் அதை யூஸ் பண்ணியிருக்க ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மேஷனும் முடிஞ்சிருச்சு.
நாளைக்கு நம்ம வேறு நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பேப்பர் எடுத்து போட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஒரு சிலவங்க எடுக்கும்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி தான், நான் எடுத்தோடனே பிஏ 0 பண்ணியிருப்பேன், நீங்கள் ஏவை 0 பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டெப்ஸு கொஞ்சம் மாற்றி வர மாதிரி வரும். ஃபைனலாக பார்க்கும்போது ஆன்சர் ஒரே மாதிரி வரும். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது, நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதும். எதை ஃபஸ்ட்டு 0 பண்ணுறோம், எதை செகண்ட் 0 பண்ணுறோங்கிறதுலாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சஜஷன்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.